தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுவேன். இந்த நிகழ்ச்சி தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி. எதை பற்றி வேணாலும் நம்ம யார்கிட்ட வேணாலும் அமைச்சர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிபேட் அமைப்பாகத்தான் அதை ஆரம்பித்து அப்போ ஒருவேளை இப்போ இது மாதிரி பேசினா தான் மக்களுக்கு பிடிக்குன்றதுக்காகவும் உருவாகிறோம். இது மாதிரி தான் நிறைய பேர் வர்றாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் வரக்கூடியவர்கள் தங்களை பிரபலமாக்கி கொள்கிறவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அவங்க பல பேர் எனக்கு நிறைய 99 பேர் எனக்கு சதவீதம் பேர் எனக்கு நல்லா தெரியும். என் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக பல பேர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நல்லா பேசுகிறாங்களே, ஆதரத்தோடு பேசுகிறாங்களே, சிறப்பாக பேசுகிறாங்களே. ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெய்ட் நியூஸ் கல்ச்சர் கலாச்சாரம் இன்றைக்கும் இந்தியாவிலும் இருக்கிறது. அதை பெரிய பெரிய அரசியல் கட்சிகளும் கையாண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பிச்சிறந்த நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் யூடியூபர்கள் நிறைய பேர் இந்த அரசு, அதுவும் விஜய் அரசு, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு தொடர்ச்சியாக பழிவாங்கும் போக்கில் கைது செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று பல பத்திரிகையாளர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை விட யார் யாரை எதற்காக இவர்கள் கைது செய்தார்கள் என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்பும் பொழுது யூடியூபர்களாக இருக்கக்கூடிய முக்தார் அவர்களையும் அதே போல் திருச்சி சிவா அவர்களையும் மாரிதாஸ் அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சவுக்கு சங்கரை பல முறை கைது செய்து விடுதலை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. பல யூடியூபர்ஸ் பேரையே எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு 30 ஆண்டுகளாக நீதியின் குரல் என்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக சொல்லப்போனால் டிபேட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் 1 to 1 பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் தான் இந்த 4 பேர் 5 பேரெல்லாம் உட்கார வச்சு மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து, அதாவது அதுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும், ஒரு நன்னடத்தை விதி இருக்கணும். தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுவேன். இந்த நிகழ்ச்சி தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி. எதை பற்றி வேணாலும் நம்ம யார்கிட்ட வேணாலும் அமைச்சர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிபேட் அமைப்பாகத்தான் அதை ஆரம்பித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் தாங்க இதுக்கு பயணியர் அப்படின்னா சொல்லுவாங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்கல. யாரும் பெரியதாக என்னை யாரும் அதிகமாக பாராட்டியும் நான் பார்க்கவில்லை. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தாங்க 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம் அரசியல் தன்மையிலே இருந்து கூட விடுபடக்கூடாதுன்றதுக்காக இந்த தொலைக்காட்சி பணிகளை நாம் செய்து கொண்டிருந்தோம். இதன் மூலமாக நிறைய பேர் பயனடைந்தார்கள். ஆனால் இப்போ இங்கே சொன்ன அந்த முக்தார்லாம் கூட இந்த மக்கள் தொலைக்காட்சியில் நீதியின் குரல் நிகழ்ச்சி நடத்தும்போது இவங்கெல்லாம் முதல் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களாக எனக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் வந்தவர்கள் தான். பட் மக்கள் தொலைக்காட்சியில் இருக்கும்பொழுது இவர்கள் ஏன் இப்படி இந்த மாதிரி பேசுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள்? ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மக்கள் தொலைக்காட்சியில் தனித்தமிழ் ஒரு அடையாளம். இப்போ நானே ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னு சொன்னால் 1 மணி நேரத்தில் ஒரு ஆங்கில வார்த்தையோ ஒரு சமஸ்கிருதமோ கலக்காமல் வருவது தான் இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தொலைக்காட்சியில் அந்த பயிற்சி எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போது இப்போ எதுக்காக ஏன் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் திருச்சி சூர்யா மற்றும் முக்தார் அப்படின்னு பார்க்கும்போது அலிசா அப்துல்லா அவர்களுடைய கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்க ஒரு பெண்மணி, அதுவும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெண்மணி. அவங்கள அதை போய் நம்பி பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப தலைகுனிவாக இருந்தது. அந்த அவர்களுடைய கோபத்தினுடைய நியாயம் எனக்கு புரிந்தது. அது பார்த்திங்கன்னா அவங்க 2 குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னா ஒரு குழந்தை உங்களை மாதிரியே இருக்குது, இன்னொரு குழந்தை அண்ணாமலை மாதிரி இருக்குன்னு இப்படிலாம் கொச்சையாக பேசுவாங்களா யூடியூபர்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஆத்திரமும் கோபம் தான் வந்தது. இவர்கள் பிரபலமாக பேசப்படுகிறார்கள், மக்களால் அதிக வியூவர்ஸ் லைக்கு அப்படின்னு வாங்குகிறாங்களே. அப்போ ஒருவேளை இப்போ இது மாதிரி பேசினா தான் மக்களுக்கு பிடிக்குன்றதுக்காகவும் உருவாகிறோம். இது மாதிரி தான் நிறைய பேர் வர்றாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் வரக்கூடியவர்கள் தங்களை பிரபலமாக்கி கொள்கிறவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ நாம் எங்களை போன்றவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு இது வேணாம், எங்களுக்கு டிஆர்பிலாம் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் சிஆர்பியாகவே இருந்துட்டு போகிறோம், நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ பார்த்துட்டு தொலைங்க, அதுக்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எந்த விதத்திலும் தயாராக இல்லை. அதே நேரத்தில் இந்த அரசு இதை செய்தது சரியா இல்லையா என்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது பழிவாங்கிற போக்கு பல அரசுகளில் இருக்குது. திமுக அரசில் சரி, அதிமுக அரசில் சரி, பழி வாங்கும் போக்கு இருக்குது. நாங்கள் கூட மேடைகளில் பேசணும்னா அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சரியாக நல்லதே பேசினாலும் சரி பழி வாங்குகிற போக்கில் கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட என்னை கைது செய்திருக்காங்க. அப்போ சட்டப்பேரவையிலே ஜெயலலிதா என்னை கைது செய்ய உத்தரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஆவணமாகவே இருக்குது.
வாழ்வுரிமை மாநாட்டில் பேசின பேச்சுக்காக கைது செய்யப்பட்டு நாங்கள்லாம் வருடக்கணக்கிலே சிறையிலே இருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு பேச்சுக்களாக ஆனால் இவங்க இப்போ இந்த இருக்கக்கூடிய யூடியூபர்கள் ஒரு அரசியல் தலைவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆவணங்கள், ஆதாரங்கள், கோப்புகள் எந்த ஒரு எவிடன்ஸ் பேஸ்டும் இல்லாமல் இது மாதிரி அவன் மூஞ்சி இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அது கேட்பதற்கே அருவருக்கத்தக்க முறையிலே இருக்குன்னா இது மாதிரி பல யூடியூபர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேச்சாளர்களும் அதை சார்ந்து அப்படியே பேச முற்பட்டிருக்கிறார்கள் என்று வருகிற பொழுது ரொம்ப நமக்கெல்லாம் வெட்கக்கேடாக தான் இருக்குது. இவர்கள் கைதை நாம் கண்டிக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது ஆதாரங்கள் இல்லாமல் எடுப்பில் கொச்சையாக பேசுறது என்பது வேற, கொச்சையாக பேசுறது என்பது வேறு, அவர்கள் குடும்பத்தை இழிவுபடுத்துறது வேறு, அவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது என்பது வேலை, அவர்கள் வாழ்க்கையில் ஏன்னா நினச்சி பாருங்கள், அவங்க வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ தூரம் அவங்க துன்பப்படும். அவங்களுக்குன்னு சில குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி, அதே மாதிரி தலைவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கும். அது சார்ந்து இப்படிப்பட்ட பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்களை பேசுகிற பொழுது இப்படிப்பட்டவர்கள் சில பேர் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் கருப்பாடுகள் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கிறார்கள் தவிர இவரெல்லாம் பத்திரிகையாளர்கள். நான் கூட பல நேரங்களில் பத்திரிகையாளர்களே இனம் பிரிப்பது உண்டு. பிரேவ் ஜேர்னலிசம் இருக்குது, ட்ரூ ஜேர்னலிசம் இருக்குது. நீங்கள் பத்திரிகையாளர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து பேசுகிறதுலாம் என்பது வேறு. சிறு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும். போர் நடக்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கேயே போய் உட்கார்ந்து அந்த போர் நடக்கக்கூடிய சம்பவங்களையே வந்து பார்த்திங்கன்னா குண்டு மாதிரி பொழிந்து கொண்டிருக்கிற பொழுது பாகிஸ்தானுக்கு அந்த போரில் போய் பத்திரிகையாளர்கள் நடந்து கொண்ட விதம், தகவலை அனுப்புகிற விதம், அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் அங்கே போர் நடக்கும்பொழுது, இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்கிற பொழுது அது அந்த நேரத்தில் இருக்கும்பொழுது அங்கே அதே மாதிரி இலங்கையில் வந்து பத்திரிகையாளர்களாக இந்தியர்கள் போனது, அங்கே பத்திரிகையாளர்கள் உலக பத்திரிகையாளர்களே அங்கே உட்கார்ந்து விடுதலை புலிகளுடைய நடவடிக்கைகள் அல்லது இலங்கை இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் இப்படிலாம் பத்திரிகையாளர்கள் அப்படியே படம் பிடிச்சு அப்பட்டமாக அந்த தைரியமாக பிரேவ் ஜேர்னலிசம் என்று சொல்லுகிற பொழுது அந்த களத்திலே நின்று குண்டு மழை பொழியும். அந்த மாதிரி வந்து எரி விமானங்கள் மூலமாக வந்து குண்டுகளை எறிவார்கள். அது வந்து AK-47, AK-57 நிறைய இருக்கும். அந்த மாதிரி நடுவிலேயே பத்திரிகையாளர்கள் உட்காந்து ஒரு அச்சமற்ற ஒரு பத்திரிகையாளர் தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தகவல்களை கொடுப்பார்கள். ஆங்கில பத்திரிகைகளில் வந்து இந்த வீக் மாதிரி பத்திரிகைகள், நிறைய பத்திரிகைகள், இந்த எலஸ்டேட் வீக்லி, இந்த மாதிரி ஏன் சொல்லப்போனால் தினப்பத்திரிகைகள்லாம் கூட நிறைய பேரை வந்து பத்திரிகையாளர்களுக்கு அவங்க ஜேர்னலிசம் எப்படி இருக்கணுன்றதை வந்து கற்பித்து அதை தெரிந்தவர்கள், அதை படித்தவர்கள் உலகம் முழுக்க சென்று அந்த உண்மையான ஜேர்னலிசத்தை கொண்டு வந்து கொடுத்த சூழ்நிலை. அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்கள், இவர்களும் பத்திரிகையாளர்கள் என்று வருகிற பொழுதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதில் சூர்யா போன்றவர்கள் வந்து பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் நம்மெல்லாம் கண்டுகொள்வதே கிடையாது. பொதுவாக ஒரு காலகட்டத்தில் வந்து தொலைக்காட்சியிலே பேசி கொண்டிருக்க இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க பல பேர் எனக்கு நிறைய 99 பேர் எனக்கு சதவீதம் பேர் எனக்கு நல்லா தெரியும். என் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக பல பேர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நல்லா பேசுகிறாங்களே, ஆதரத்தோடு பேசுகிறாங்களே, சிறப்பாக பேசுகிறாங்களே, இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படி. அதே மாதிரி நிறைய நெறியாளர்கள் சிறப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களை போன்றவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை என்பது கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது. குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே. ஆனால் இந்த கடிவாளம் தேவையா என்கிற கேள்வி வருகிற பொழுது இதை கடிவாளம் கண்டிப்பாக தேவை. எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறது, கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒன்று நடவடிக்கை இருக்கிறது. அதையும் மீறி எத்தனை முறை தான் சில பேரை மன்னிக்க முடியும்? அந்த வகையிலே இந்த முக்தார் போன்றவர்கள், திருச்சி சிவா போன்றவர்கள் தங்களுடைய கொள்கை இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ரத்தத்திலே ஊறி போச்சான்னு தெரியல. அந்த இயல்பை அவர்களாலே மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் மாரிதாஸ் விவகாரத்திலே நான் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறேன். மாரிதாஸ் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர் தான் கூட. ஆதாரங்கள் அடிப்படையிலே சில தகவல்களை அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆட்சியாளர்களுக்கு அது சில நெருக்கடிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த அவசர நேரத்தில் அள்ளி தெளித்தது போல பல தகவல்களை சொல்லுவதும் அவர்களை கொச்சைப்படுத்துவதும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு இந்த அமைச்சருக்கு அவர்கள் தொடர்பு இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு அவர்கள் செய்கிற பொழுது ஆத்திரம் வரத்தான் செய்யும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கத்தான் செய்ய வேண்டும் என்று இது நியாயப்படுத்துறதுக்கு நீங்கள் யார், எதுக்காக நீங்கள் பத்திரிகையாளர் சார்பாக பேச சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு எதிராகவே பேசுகிறீர்களே என்கிற ஒரு தகவல் இருந்தாலும் சரி. இனி வருங்கால பத்திரிகையாளர்களை சொல்லுகிறேன், யூடியூபர்களை சொல்லுகிறேன், நமக்கு பொறுப்பும் கடமையும் நிறைய இருக்குது.
அப்படி பொறுப்பும் கடமையும் இருக்கிற பொழுது அது மாதிரி நீங்கள் அதை தன்மையை சார்ந்து நீங்கள் பேச வேண்டும். இந்த இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பேசும்போதெல்லாம் சில நேரங்களில் எனக்கு வந்து நல்லாவே பிடிக்கும். ஏன்னா சில நேரங்களில் வந்து அவர்கள் கோபமாக பேசினாலும் அவங்களுக்கு வெளிப்பாடு இருக்குது பாருங்கள், அந்த வெளிப்பாடு தர்ம ரீதியாக சிலது நேரத்தில் நல்லாயிருக்கும். சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து இருந்தாலும் கூட பல விஷயங்களில் எனக்கு சாட்டை துறைமுகம் பேசுகிறது, சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் பேசுகிறது எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் இவர்கள்லாம் கூட ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக, இப்போ பல பேரை பிடிக்காதவங்க சொல்கிறாங்க, அதிகாரிகள் சில பேர் போட்டு கொடுக்கணுன்றதுக்காக சில தகவல்கள் கொடுப்பாங்க. அதுக்காக மெனக்கெட்டு இவங்க போயிட்டு இல்லாத தகவலில் இருக்கிற மாதிரி பேசுறது, அது அப்படியே எது தமிழ்நாடே நம்மளை பார்த்து தான் நடந்துக்குதுன்ற மாதிரிலாம் என்ன வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் இதில் நாமெல்லாம் ஒரு கருவிகளாகத்தான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் இதுதான் இந்த தமிழ் சமுதாயத்தை இயக்குது என்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பத்திரிகை தர்மம் என்பது வேறு. இந்த பெய்ட் நியூஸ் கல்ச்சர் அப்படின்றத விஷயத்தை நான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன் தொலைக்காட்சிகளில். அதாவது இந்த பணம் கொடுத்து செய்திகளை வர வைப்பது, அந்த செய்திகளை பரவ விடுவது என்ற கலாச்சாரம் வந்து ஒரு தேசிய கட்சிகள்லேருந்து, ஏன் இது உலக அரசியல்லையும் இது தொடர்புடையது தான். அது அமெரிக்க அரசியலிருந்து இந்திய அரசியல் வரும். இந்த பெய்ட் நியூஸ் கல்ச்சர் அப்படின்றது ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெய்ட் நியூஸ் கல்ச்சர் கலாச்சாரம் இன்றைக்கும் இந்தியாவிலும் இருக்கிறது. அதை பெரிய பெரிய அரசியல் கட்சிகளும் கையாண்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட சில பேரை துருப்புச்சீட்டாக அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஏன் இவங்க சொல்லப்படுகிற பொழுது இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களை எல்லாம் கூட முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கண்டனம் தெரிவித்தெல்லாம் பேசியிருப்பதை எல்லாம் நான் பார்க்கிறேன். அரசியல் ஆதாயத்துக்காக பேசுவது என்பது வேறாக இருந்தாலும் கூட, அதாவது நம்மை பொறுத்தவர்களே இந்த பெய்ட் நியூஸ் கல்ச்சர் விவகாரத்தில் பணம் கொடுத்து செய்திகளை வர வைப்பது அப்படின்றது வேறு. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் நம்ம வந்து நிறைய வியூஸ் வாங்கி லைக்கை வாங்கி வரும்போது அதில் யூடியூப்பில் பணத்தை சம்பாதிக்கிறன்ற நடைமுறை என்பது வேறு. அதில் பெருசாலாம் இவங்க யூடியூப்பில் கொண்டாந்து கொட்டிடுறது போடுறது கிடையாது. இதுக்கு பின்னாடி இந்த பெய்ட் நியூஸ் கல்ச்சர் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஆசைப்பட்டு சில பேர் இப்படிலாம் பேசி அவதூறு பரப்புற இந்த மாதிரியான யூடியூப் தன்மையிலிருந்து பல பேர் பார்த்திங்கன்னா வியக்கத்தக்க ஒரு பட்டியல் இருக்குது. நல்ல சிறப்பாக வந்து யூடியூப்பில் வந்து பல தகவல்களை சரித்திர தகவலை சொல்கிறதா இருந்தாலும், தமிழ் ரீதியாக தொல்லியல் சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை சொல்கிறதா இருந்தாலும், அந்த பேரரசுகளை பற்றி சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசுகளை பற்றி சொல்கிறதா இருந்தாலும், அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, வர்த்தகம், பொருளாதாரம் இவைகளை பற்றி பல யூடியூபர்கள் பல விதமாக சிறப்பு கருத்துக்களை பேசுகிறார். அவர் பற்றியெல்லாம் ரொம்ப நீண்டு நான் வியந்து பார்த்திருக்கிறேன். சில பேர்லாம் ஆணித்தரமாக துல்லியமாக சிறப்பாக பேசக்கூடியவர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களையும் நாம் ஒரு முறை பாராட்டித்தான் தீர வேண்டும். சில நேரங்களிலே இந்த பத்திரிகையாளர்களே இப்போ இந்த மாதிரி தன்மை தேவையா என்கிற ஒரு கேள்வியைத்தான் முன்வைக்கிறேன். அதே நேரத்திலே பொறுப்பும் கடமையும் வாய்ந்த ஒரு அரசுகள் எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று நான் தமிழக வெற்றி கழகத்தை நான் குறிப்பிடவே மாட்டேன். என்று சொன்னால், அதாவது எவ்வளவுதான் ஒரு பொறுமையும் எல்லாம் உண்டு. ஒரு அரசு அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒரு அரசு மீது அவதூறு பரப்புகிற பொழுது ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதோடு மட்டுமல்லாமல், கண்ணிய குறைவாக செயல்படக்கூடியவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை, அதே போல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்றுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சில ஆனால் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுப்பது என்கிற ஒரு கொள்கையிலிருந்து மாறுபட்டு தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தால் முதல்ல திருத்த முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பிறகு அது நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எது எப்படி இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் நலன் காக்கப்பட வேண்டும், பத்திரிகையாளருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்துள்ளவன் முதலாளாக அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.